பிச்சாளனே, கொடியவனே, காமுகனே, இறந்து போ, இறந்து போ. அரசியல்களை காணுவதில் அவமானப்பட்டு என் உயிராகி நீங்களின் கோயிலுக்கு மிகவும் கூடாது வாழக்கூடாது. வாழவே இந்த அமைச்சொல்லை கேட்டவர்கள் நான் உயிரோடு வாழ வேண்டுமா? அதோ சுடவிட்டு என்ற காட்சத்தில் வந்து இந்த வயிறு வாய்க்கப் போகிறேன். உங்களை காண முடியாமலே ஏழாவது எந்த வகையிலும் உரிமை இல்லவல்லை தடுக்க வேண்டாம் வேண்டாம் ஐயா வேண்டாம். தாங்கள் இறக்க வேண்டுமா? இறக்கக்கூடாது. நீங்கள் உயிர் இறக்கக்கூடாது. இந்த உலகத்தை விட்டு தாங்கள் வரையக்கூடாது. அப்படி வேண்டாம் ஐயா. நீதி நேர்மை எத்தனை மன்னவரை மண்புகைந்து போய்விட்டோம் ஐயா. யா அகற்றவரை மன்னவரை தாங்கள் பார்க்க வேண்டும். அப்படித்தானே மகளான மன்னன் அழைக்கின்ற சக்கரவர்த்தி தாங்கள் நீங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும். அப்படித்தானே யா. அப்படி இனிமேல் அந்த மனிதரை பார்த்து தாங்கள் என்னை செய்ய போகிறேன்? இனிமேல் இத்தனை துன்பப்பட்டு மிகப்பட்ட மிதிகளாக வேர்த்து மன்னவரும் மனிதனும் ஒன்றுமையாக பிரிந்து சுடுகாட்டுக்கு தேடி வந்து சுடுகாட்டில் காண முடியவில்லை. அப்படி கண்டா அந்த மனிதரை கண்டால் தாங்கள் இனிமேல் என்னையா செய்ய போகிறேன்? அந்த மனிதரை இந்த இடத்தில் கண்டால் நீங்கள் இனிமேல் என்ன செய்ய போகிறீர்கள்? ஒன்றே ஒன்று காணிக்காக வைத்தது. இரு கண்களிலும் கண்ணெறியாளாக பொறுக்கெடுத்து உடைய கால்களை கனவு காண முடியாவிட்டால் இதே மரண தேவதையின் மடியிலே செய்யும். மன்னவரம் ஒன்றையாரும் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வதற்கு எத்தனை காலம் வந்த மனிதன்? ஒன்றா இரண்டா ஓராண்டா இரண்டாண்டா 12 ஆண்டு காலமாக பிரிந்த மனிதன் இப்பொழுது பார்க்கத்தான் எப்படி தெரியும்? தாங்களை சொல்லி குற்றமல்ல, தாங்களை சொல்லி குற்றமல்ல. இந்த மனிதனை நன்றாக விட்டு பாருங்கள். இந்த உருவத்தை நன்றாக விட்டு பாருங்கள். இந்த உயிரை நன்றாக விட்டு பாருங்கள். உங்களால் கண்டுகொள்ள முடியாது என்று பார்க்கிறேன். முடியுமா? முடியுமா? என்னை சென்றாவரை குப்பான சம்பந்த மதிப்படைத்து சூரிய கொடுத்து வேந்தனை பார்த்த அமைச்சன் கண் படமறித்து கையாண்டி கூடி குறுகி பிச்சை ஏற்று அன்பு எங்கே? ஆதரவு எங்கே? மக்களுக்காக பணியாற்ற பணிகள் எங்கே? எங்கே? பாசம் மறைக்கிறதை பார்த்தீர்களா? உள்வாசம் உள்ள உள்ளத்தை மறைக்கிறதை பார்த்தீர்களா? ஓராண்டு 2 ஆண்டு காலம் அல்ல 12 காலமாக மந்திரிகை பிரிந்தேன். மந்திரிகை பிரிந்து விட்டு நான் மன்னவரை பிரிந்தேன் என்று அவர்களும் இந்த இடத்தில் இருவரும் சந்தித்தல் அடையாளம் கொள்ளாத நிலைமைக்கு ஆண்டவனை கொண்டு வந்திருக்கிறார். ஐயா ஐயா அப்பனே எனப்பன சத்தியகீர்த்தி எனப்பன சத்தியகீர்த்தி எனப்பன சத்தியகீர்த்தி ஹரிச்சந்திரனே கலந்தாய் இப்பனே மாயக்குமோ ஐயா என்னருமை அடையாளம் தெரியாமல் பேசிய பாவி மணி அனந்த மீசையும் தாடியை வைத்துக் கொண்டிருக்கும் அடையாளம் தெரியாமல் பேசிவிட்டேன். வேண்டாம் அமைச்சரே, உங்களுக்காக இந்த நிலைமை அள்ளி அள்ளி வழங்கிய கரங்களிலே வாழ்ந்த நீங்களா
இன்று கொள்ளிக்காசு வாங்குறது. நான் தான் தவறாக பேசிவிட்டேன். என் அருகில் அடிக்கடிக்காக அறிவுரை எடுத்துறது ஆறுதல் அல்லவா? அமைச்சர் சபைக்கு எனப்பெற மனிதன் அருகில் நின்றால் என் அமைச்சர் சத்தியகத்தி அல்லவா? அப்பேற்பட்ட மனிதரை கரம் வாங்கி விட்டேன், தரக்குறமாக பேசிவிட்டேன். உங்கள் கால்களை தொற்றால் தாங்கள் தான் அறியாத பேசிவிட்டேன். உங்களை மட்டும் போக மாட்டேன். இனிமேல் உங்களோடு நான் வாழ்வேன். என்னை விட எப்பேற்பட்ட இடம்? ஜாதி மத பேதமில்லாத இடம், உயர்ந்தவன் அங்கவனாத இடம், துன்பமெனும் ஊட்டிலிருந்து அந்தருளாத ஆமலாம் சென்று வந்த பறவைகள் என்ற இன்பம் என்ற ஊட்டிற்குள் ஓடோடி வந்து இழந்தன போல் கூட்டை பிரிந்த பறவைகள் என்று ஓடி வந்து கூட்டை பிரிந்த பறவைகள் வருமா ஓட்டியானதொரு பாதையிலே ஓட்டிய நிலை போனம் கதையானது கணக்கூட்டமா பாட்டைத்தான் பாடவா இனிமேல் உங்களை விட்டு போக மாட்டேன். அப்படி போகக்கூடாது என்றால் இங்கு பல தோஷங்கள் இருக்கிறது. அப்படியா? தோஷம் கழிப்பதற்கு ஏதாவது வலிக்கிறதா? பிணத்தின் மேல் போடப்படும் வாய்க்கரிசம் உணவை கொண்டு வருகிறேன். அந்த வாய்க்கரிசத்தம் நாங்கள் கொண்டு வர வேண்டும். அப்படி அள்ளி வழியை வழங்கிய நீங்கள் இந்த கொல்லிக்காசு அன்றும் நீங்கள் மக்களின் காவலர், இன்றும் இந்த மயானத்தின் தலைவர். எப்படியெல்லாம் அறிவுரை எடுத்துரைக்கிறார். யாருமே இல்லை என்ற இந்த மயானத்திலே ஆடி முடித்தவர்கள், ஆசை வழி போனவர்கள், எங்கு வந்து நீட்டு படித்தவர்கள் ஒருவர் கூட உறங்கவில்லை இந்த இடத்துல. ஏன்னா சத்தியகத்தையும் ஹரிச்சந்திரன் சந்திச்சு கத்திக்கிட்டு இருக்கிறப்ப இங்க இருக்கிற அத்தனை பேரும் நீங்க இருக்கிறீங்க, மற்ற ஊர்ல அப்படியே படுத்திருப்பாங்க. ஏன்னா மிகப்பெரிய வரப்பிரசாதம் உங்களுக்கு கொடான கொடி நன்றி. என்னன்னா நம்ம 1000 தவறு செய்யலாம், தவறு செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் எவரும் இல்லை. அப்படி தவறு செய்வதை இந்த இடத்திலே நீங்க 1000 கோயில்களுக்கு சென்று நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுங்க அப்படி கிறிஸ்துவ மதத்தில் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளும் சொல்லிட்டு வரோம். ஆனால் இந்த இடத்தில் இருந்து பார்க்கிறீர்களா இந்த நாடகத்தை, ஹரிச்சந்திர நாடகத்தை இருந்து பார்த்து இந்த நாடகத்துடைய சிறப்பை கண்டு கழித்து கண்ணீர் ஒரு சற்று வலித்து போய் விட்டீர்கள். ஆனால் உங்களுடைய கஷ்ட காலம் அத்தனையும் அன்றே மறையும். ஹரிச்சந்திரனுடைய சரித்திரம் ஒன்றல்ல இரண்டல்ல 56 தேசத்து ஹரிச்சந்திரனுடைய சரித்திரமையா ஓடிவிட்டு வாடி வந்தால் கூட்டமாக ஓடி வரும், சேர்ந்து வரும். எப்படி வரும் தெரியுமா மந்திரியாரு? 8 கால் நடந்து வரும், 2 கால் இருக்கும். 8 கால் நடந்து வரும், 2 கால் இருக்கும். இன்னதான் மனிதருக்கும், இந்ததான் மனிதருக்கும் எத்திரமும் கிடையாது, பாதையோ கிடையாது. கொத்து வரும், உடவை வரும், கோவிந்தன் தேர்வு வரும். பஞ்சனையில் கொடுத்தவர்கள்
இருக்கும் நீண்டகால் மனிதனுக்கு நம்ம கிடையாது பார்வையோ எதையா எத்தனை வீதி லட்சத்தெட்டு வீதிக்கு போய் எடுக்கணும்ல. தெரியுதா? நல்ல நல்ல சுத்திட்டு முன்னாடி எங்களுக்கு தெரியும். தெரியுதாண்டா? என்ன தெரியுதான்னு கேட்டேன். யாருக்கு தெரியுதான்னு கேக்குறீங்க? நான் தான் எல்லாரையும் இத பிடிக்கிறவன். நல்லா பிடிச்சிட்டு போங்க. எதை எதை உயிரா பிடிக்கிறவன். ஒரு பிள்ளையும் பயப்படுது. பூரா நம்ம சொந்தக்கார பிள்ளைய பக்கத்து நம்பிக்கையில உட்கார்ந்துருக்குங்க. உயிரை பிடிக்கிறவன் யாரு? யமதர்மன். சரி, என்ன யமதர்மன் பயப்படாம? சரியா? வாகனம் இல்லாம வந்திருக்கீங்களா? அதெல்லாம் பயப்படல. ஓஹோ, ஆமா. வந்தா அந்த அதுக்கு தகுந்தபடி சாமானியோட வரணும்ல. எரும மாடு வேணும், சூடாயுதம் வேணும். யமதர்மன் எதுல வருவாரு? எரும மாட்டுல. எரும மாடு யாரு? நானா? இல்ல, எரும மாட்டுல வருவாரு. எரும மாட்டுல வர்றதுக்கு நானும் இழிச்சவா பயலா? முக்கா தொட்டுக்கு பெறாதவெல்லாம் மோட்டர் பைக்ல போய்கிட்டு இருக்காங்க. மோட்டர் பைக் அரை காசுக்கு பெறாதவெல்லாம் அப்பாசி பைக்ல போய்கிட்டு. மோட்டர் பைக் கூட வாங்கிடலாம். இப்போதைக்கு எரும மாடு வாங்க முடியாது. அது உண்மைதான். அது காவலா கழுவிக்கோம்ல.
எருவ மாட்டுல போறத நான் ஏன் மாத்திக்கிட்டேன் தெரியுமா? எருவ மாட்டுல நான் போறது ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போவேன், ஒருத்தனை பிடிப்பேன், ஊரை விட்டு வெளியே தான் வருவேன். அங்க பிதிக்கு தள்ளிக்கிட்டு இருக்காங்க, இதே சோழியத்தை பிள்ளை பக்கிற வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. ஜனத்தொகையை குறைக்க முடியல. ஆஹா, எருவ மாட்டுல போய் இப்படி ஒரு ஒருத்தனா பிடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படா ஜனத்தொகையை குறைக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு காரு, பஸ், லாரி, அப்படி ஏரோப்ளேன், கப்பல் இப்படி எல்லாம் போய் பார்த்தேன். கொரோனா, பூகம்பம் இப்படி எல்லாம் பிடிச்சு பார்த்துமே ஒன்றும் குறைக்க முடியல. விரட்டி விரட்டி எல்லாம் பிடிக்க முடியாது. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து எப்படிலாம் பிடிக்கலாம் யோசிச்சு பார்த்தேன். ஒரு வாகனத்தை கண்டுபிடிச்சு, அருமையான வாகனம், அதுக்கு பேர் தான் டாஸ்மாக் வாகனம். 12 மணி ஆனா போதும், யாரையும் தேடி நான் போக மாட்டேன், என்னைய தேடி வந்துருவாங்க. அதேப்பா சாப்பிடல சண்டே மாதிரி இருக்கும். சும்மா வரவனெல்லாம் சண்டைக்கு இருக்க தோணும், அடுத்த கொண்டாட்டிய பார்த்தா கையை பிடிச்சி இழுக்க தோணும், செருப்பில் அடிச்சா வாங்கிக்கிற தோணும். இப்படியெல்லாம் சண்டீர்த்தனம் பண்ண சொல்லும். ஒரு வருஷம் சாப்பிட்ட உடனே லேசா இந்த கண்ணாம்பட்டை வீணும். அப்புறம் இந்த நீனுக்குள்ள அப்படி லேசா அப்படி அடக்கி அப்படிதான் இருக்கு மூச்சு, அப்படி கேமுக்கா மூச்சு மூச்சு வாங்க. அப்புறம் அடிவதற்கு கணக்குமா இந்த 2 புடியாடு வீங்கிடும். உட்காந்து எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது. மூத்தரம் மஞ்சளா போகும். அப்புறம் வெளிக்கு இருக்க வராது, ஒண்ணுக்கு இருக்க வராது. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. டேய், உனக்கு கல்லீரல் வீங்கி போச்சு, கிட்னி ஃபெயிலியரா போச்சு, இன்னும் 6 மாதத்துல செத்து போவேடா அப்படின்னு அப்படியே நம்மகிட்ட வந்து சேர்ப்பாங்க. ஆமா, இந்த சொர்க்க நரகம்னா தெரியுமா? தெரியல. யாராவது செத்தவன் போய் திரும்ப வந்து நான் சொர்க்கத்துக்கு போனேன், அங்க ஏசி ரூம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, பெண்கள்லாம் நாட்டியம், அது இது இருக்குது, அரிசி பதார்த்தங்கள் சாப்பாடு இருக்குது சொல்லியிருக்கானா? இல்ல நரகத்துக்கு போனேன், ஐயோ என்னை அங்கே ரொம்ப படாத வாழ்க்கை சொல்லியிருக்காங்க. சொர்க்கம் நரகம் எங்க இருக்கு? இங்கதான் பூலோகத்துல பூமியில தான் இருக்கு. சொர்க்கத்துக்கு போறது எப்படி தெரியுமா? ஒரு மனுஷன் இறந்துட்டானா, அவனை தூக்கிக்கிட்டு போகையில அடாராடா எப்பேற்பட்ட புண்ணியன, அதுக்கெல்லாம் செத்து போயிட்டாரையா. இன்னொரு 5-6 வருஷத்துக்கு இருந்தாருன்னா ஊருக்கு நல்லது அதெல்லாம் செஞ்சிருப்பாரு. இந்த ரோட்டை போட்டுருப்பாரு, தண்ணியை போட்டாந்துருப்பாரு, கால்வாயை வெட்டியிருப்பாரு, கம்மாக்கரை வசத்திருப்பாரு, அதுக்கெல்லாம் செத்து போயிட்டாரையா அப்படின்னு சொன்னாதான் புண்ணியம். இந்த நரகம்னா என்ன தெரியுமா? அப்படி செத்து தூக்கி போயில சண்டால பாவி, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால செத்துருக்கேன், யாரெல்லாம் உள்ள போயில கொண்டு இப்ப சாகுறேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் தான் நரகம். அதனால நான் இங்க என்ன வேலை பார்க்கிறேன் தெரியுமா? காசி நகரத்திலே பேசி பாறை அடிப்பேன். Right?
சரக்கம் இருந்துச்சு. என்ன மூதேவிய போய் குடிச்சு என்னத்துக்கு ஆகும்? அப்ப இருக்கிற சரக்கெல்லாம் காலையில சாப்பிட்டோம்னா பகை பூரா அப்படியே கிண்ணு இருக்கும். ராத்திரி 10 மணிக்கு இருந்துச்சு மண்டையை தட்டாலும் டங்கு சத்தம் கேட்கும். இப்ப இருக்கிற சரக்கெல்லாம் ஒரு வேர்வை ஒரு மூத்தரம் அதோட சோழி முடிஞ்சு போச்சு. இது மூதேவியை நம்ம எதுக்கு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறோம்? தேவையாச்சு. அதனால அதெல்லாம் குடிக்கிறத விட்டுட்டு, ஆமா இந்த நாட்டுல வந்து தீட்டுதான்னு சொல்லுவாங்க. வந்தீங்களா? தீட்டுதானே அதாவது வந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது ரெண்டு தான். ஒண்ணு பணம், இன்னொன்னு அடிக்கிற கொண்டு. ஆமா இப்ப காவடி எடுக்கிறதுக்கு அடிக்கலாம், அப்படியே கேதாரம் அடிச்சிருவாங்க. அதை போட்ட கழுவ மாட்டான். இந்த கேதாரத்தை கொடுக்குற ரூபாயை வாங்கி போய் கோயில் உண்டியல்ல ஓட்டுருவான். தீட்டுட்டா இல்ல இல்ல. அதனால இந்த தம்பி அது மாத்திரம் வந்து திருமா அது மாத்திரம் வந்து திருமா உங்களை நாங்கள் விட்டு பட்டுக்கிறோமா அது மாத்திரம் பொண்டாட்டி பேர் என்ன? ஒருத்தி பேரு ஷாமலா, சின்னவ பேரு கோமலா. ஷாமலா கோமலா. கோமலாமா கோமனமா? இப்படியெல்லாம் நீங்க கேவலப்படுத்துவீங்க. என் பொண்டாட்டிக்கு கேள்வி விடுவீங்க பேரை சொல்லி சொல்லி. அப்படின்னுதான் என் பொண்டாட்டிக்கு பேரை மாத்திக்கிட்டேன். என்ன பேரு? மூத்தவ பேரு வனிதா. வனிதா. சின்னவ பேரு சுனிதா. உங்ககிட்ட இல்லையா? இருக்கு. அப்புறம் அந்த பிள்ளை கேக்குறீங்க? ஹிந்தி மாதிரி இல்ல கொஞ்சம் போதிய. ஆமா சுனிதா தேவி. இப்ப நான் சுனிதா தேவியை கூப்பிட போறேன். கூப்பிடுங்க. ஆமா சுனிதா. நல்லவரு அவர் நானும் தெரிஞ்ச
மச்சான் கூப்பிட்டுட்டே இருந்தேன், சும்மாவே இருக்க மாட்டேன். மச்சான் 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 திரும்பி பாருங்க. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கே தெரியுது. ஆமா சொல்லுவோம்ல. என்ன விட்டுட்டு அங்கேயே ஆட்ட போறிய? உங்களுக்கு நான் கறி எடுத்து வந்திருக்கேன். நீங்க கல்லு தண்ணி குடிக்கிறதுக்கு நான் கறி வட்டு வந்திருக்கேன். கீத்து மாங்காய் கீத்து கொண்டு வந்திருக்கேன். 2 கீத்து இருக்கு. ஒரு கீத்து ஒரு நக்கு நக்குங்க. காதியும் திருவாடும் போலே இரும்பும் காந்தம் போலே இருக்கலாம் மறக்காமலே மானே உன்மேல் மையலானே உன்னை எடுத்து இந்த மயானத்திற்கு வந்து விட்டேன். இங்கே இருக்கின்ற பொறைக்கொள்ளைகளை பொறுக்கி உன்னை தகனம் செய்கின்றேன். ஏற்றுக்கொள்வார். அப்பா என் தேவதாசா, அருமையில் கண்மணியே, இப்பூமியில் பிறந்தே எங்கே பார்த்தேன் அடடா மகனே மகனே. என் உதய கட்டி பற்றி
மாற்றுவேன் பலரிடத்தாவதற்கு மாற்றுவேன் சதிகாரி சோரத்தனமாய் சோரத்தனமாய் காவலனே சோரத்தனமாய் காவலனே சொல்லாமல் மந்த சொல்லி வருகின்ற மனங்களுக்கு கால்புறம் வளர்த்து வாய்க்கரிசி வாங்க வேண்டும் என்பது எதுவனிட்ட கட்டளை தமிழர்கள் யாராக இருந்தால் நிச்சயம் மறுக்க முடியாது எனவே கால்படம் வளர்த்து வாய்க்கரிசியை கொடுத்தால் இந்த இடத்தை ஒரு குழந்தையை தகனிக்கலாம் யாரமாகி யாரி ஐயா மயான காவலரே இந்த மயானத்தில் காவலர் இருப்பார் அவளும் தெரிவித்த பிறகுதான் தனத்தை வேண்டும் என்று எனக்கு தெரியாது என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா காவல் இங்கு உண்டு என்று கனவிலும் அறியதையா காவல் இங்கு உண்டு என்று கனவிலும் அவனுக்கு உழைக்கக்கூடிய கால்புறம் வாய்க்கரசு கொடுப்பதற்கு தெரியாது மகன் ஆரம்பத்தில் இறந்துவிட்ட மகனுக்கு வழியே இல்லை என்றார் எங்கிருந்த எங்கோ வந்தாய் இந்த கால கல்லியே இந்த கால கல்லியே இந்த இந்த இடத்தில் ஒரு உறுதி தகனிக்க முடியாது ஆகினால் யாரடி ஒன்று சொல்லடி யாரடி ஒன்று சொல்லடி 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 பழனி எனக்கு பேசாதே ஐயா நீ பேசாதே வரம்படுகளை சுட்டரிக்கும் தாங்கள் என்னார் என்று தெரியாத ஒரு பெண்ணை பார்த்து இப்படி வாடி போடி என்று நான் திரைக்குறாக பேசலாமா தாங்கள் பேசியிருப்பதற்காக நான் பதிலுக்கு பேசலாம் ஆனால் நான் அப்படி பேச மாட்டேன் ஏனென்றால் ஒழுக்கம் என்பதை கொண்ட பரம்பரைகள் வந்தவனா ஒழுக்கம் கேடுமானால் அந்த இடத்திலேயே உயிரிட வேண்டும் என்ற முடிவு உண்டான என்பதை தங்களுக்கு மீண்டும் மீண்டும் சேர்த்துக் கொள்கிறேன் நாட்டில் எனக்கு நாட்டில் எனக்கு ஓட்டமாய் எடுத்து செல்வாய் உனக்கு சொல்வதெல்லாம் ஏக்கலையோடி சொன்னதெல்லாம் ஏக்கலையோடி என்னுடைய நிலைமை எவ்வளவு சொல்ல தேவை நான் விட்டு வச்சு
மகனை மகனை என்று ஜெகதாரிகத்தில் பகவான் மகனே பேச மகனே 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 என்று ஜெகதாரிகத்தில் பகவான் இருக்கிறாய் என்று சுகமாக கதை சொல்லாது சகல மனிதனை சாதிக்கிறாரையும் சகல மனிதனை சாதிக்கிறாரையும் சாத்தின தோழினார் பாடலி பாடலி என்னடி என தோட்டி வெள்ளமாய் வேணும் இந்த கொடுப்பதற்கு எதிர்கதிவில்லை என் உடலில் உயிர் ஒன்றுதான் இருக்கிறது வேண்டுமானால் தங்கள் கையில் வைத்திருக்கும் கம்பாலினை அடித்து கொண்டு விடுங்கள் ஐயா மற்றபடி கொடுப்பதற்கு எதிர்கதிவில்லை அப்படியானால் ஆணவத்தை கால்புற உலகத்தில் வாக்கேச கொடுப்பதற்கு கதியில்லை இல்லை ஐயா உற்றார் உற்றாரோடு சொல்லிக் கொள்ள ஒருவன் தான் இருந்தான் சொந்தனைக்கு பிறந்து தனிமரமாக நிற்கிட்டேன் இந்த பாவி பகுதிக்கு இல்லையா எங்கோ இருக்கிறார் இந்த பாவிக்கு தெரியாது பதிக இருக்கிறார் எங்கோ இருக்கிறார் தாடி கட்ட கடமை இருக்கிறார் எங்கோ இருக்கிறார் பார்த்தீர்களா தன் மகனை கிடந்த தகப்பனுக்கு தெரியப்படுத்தாமல் நமது மகனை இறந்து விட்டால் அந்த கட்டிய கணவனுக்கும் தெரியப்படுத்தாமல் இரவோடு இரவாக எரித்து சாம்பலாக்கப்பட்டு எங்காவது தலைமறைவாய்க்கு என்று வெளிவந்திருக்கிறாயே உன் மகனை வெளிவந்த இறந்தானா உனது மகனை வெளிவந்த இறந்தானா அல்லது ஏதாயிலும் சதித்திட்ட போட்டு மகனை எரித்து சாம்பலாக்கப்பட்டு எங்காவது தலைமறை வெளிவந்து வந்திருக்கிறார்கள் ஏவா ஏவா கணவன் இருந்தால் தாரை கட்டிய கனவு இருந்தால் ஏதாகிலும் பொன்பொருள் இருக்க வேண்டும் எங்கிருந்தாலும் தாலி கட்டிய கணவருக்கு ஒற்றை வைத்து இருக்க வேண்டுமா ஏவா ஏவா இந்த பெண்ணை நன்றாக யாரும் சோதிக்கவில்லை கதைகளை சுற்றமில்லை பதிவில்லை என்று சொல்லி செடி வரும் தங்கத்தாரி பதிவில்லை என்று சொல்லும் அங்கே சொல்லிக்கிற சங்கத்தாரியை விட்டுட்டாரா தாரியை விட்டால் உரியப்படும் இல்லைகள் பேச்சு எடுத்து ஓடி சோதனை 30 கோடி தேவர்களும் 40 காண முடியாது என் பாக்கியத்தை கட்டி விட்டாரே அப்பா நான் சத்தியம் தவறினேனா ஒருவேளை கணவதான் சத்தியம் தவறி இருப்பாரா இனிமேல் அப்பா உயிர் வாழ வேண்டுமா வேண்டாம் உமாதேவி ஆச்சரியம் ஆச்சரியம் தேவர்கள் மூவர்கள் யாருடைய கண்களுக்கும் தன்மனாக தாடி 30 கோடி தேவர்களுக்கும் தோன்றாத மாங்கலிகத்தை பணபரிக்க புலகன் கண்டுவிட்டாரே என் மனுஷன் கண்டுவிட்டாரே எந்த இடப்புலகன் கண்டுவிட்டாரே அப்படியான இப்படிப்பட்ட வாழ்க்கை நகரத்தில் என்னுடைய வளைத்தவர் யாருக்கு உணவு அப்படியானால் மனைவியா இவள் மனைவி என்னால் இங்கு இருந்து கிடக்கிற உலக என் மகளா அங்கே இருந்து கிடக்கிற உலக என் மகளா இருக்கவும் கூடாது தெளிவாக கேட்டு வரும் முடிவுக்கு வருவோமா மங்கையே மங்கையே முறைமணந்த கணவன் அல்லாது மற்றொரு பேதளித்து குழுமும் அறிஞர் கணவனது பெயர் நான் என்ன கணவனது பெயர் நான் என்ன நீ பாசப்பட வைக்க இருக்கிறாய் குழந்தைகள் பேர் என்ன நேசித்து மறந்து கொண்டு இருக்கிறாயே கணவனின் பெயர் என்னமா இன்றைக்கு மனித கொண்டு இருக்கிறாயா என் கதையை சொல்ல வேண்டும் என்கிறீர்களா சொல்லுகின்றேன் அவர் பிறகாவது என் மீது இரக்கம் காட்டி என் மகனை தகரம் செய்தால் அதுவே நான் செய்த பாக்கியம் ஐயா அயோத்தியபுரி ஆடப்பட்ட திருச்செங்க சக்கரவர்த்தி வளர்ப்பு அரிச்சந்திர பூபதி அவர் அந்த சட்டாரின் தலைவர் என் சந்திரபதி நான் பெற்ற மகன் பேர் இவனுக்கு வசனம் தெரியல ஒரு இதுவும் தெரியல சொல்லவா அர்ச்சனை நாய்க்கு சொல்லவா சத்தி அர்ச்சனை இருக்கு சொல்லு
பெற்றோரே சோதனை அழுது போச்சே சொல்லியா மன பெற்றோரே சோதமே அழுது போச்ச மகனே 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 மொழிதான் பெற்றவாளும் உபலகமாண்டிடாமல் காவல் காட்டில் பாம்பு உடைக்கருத்துமே இறக்கலாச்சோ மகனே மகனே எல்லும் தண்ணீர் விரப்பதற்கு இழப்பு நன்மை வருவார் என்றாவது ஒரு நாள் வருவார் என்று நீ காத்திருந்தாய் எனக்கு எல்லும் தனிப்பு இருப்பதற்கு ஒரு நாள் எனது மகள் வருவாள் என் மகள் வருவான் என்று மலை மீது விளைவித்து காத்திருந்தேன் பின்னே வாழ்வது வாடியை போடிடலாம் பேசிவிட்டு என் கதையை கேட்ட முன்பு என் மகனையை தூக்கி மகனே மகனையும் தழுவிட்டீர்களே இங்கு என்ன நடக்கின்றது சார்ந்த சபாதை துலகி கண்ணன் கலந்தற்கு வேதமாக வேத போதவிட்டார்களே அந்த நாள் உனக்கு தெரியவில்லையா? 10 பவன வயதும் அனைத்து சொத்து இந்த மகளும் பெருமத்தில் அவர் இன்பமாக கொண்டாடினோடு இன்னும் உனக்கு அதை தெரியவில்லையா? ஆசையாக நேசமாக பாசமாக உனக்கு ஒரு தனிப்பெயர் வைத்து அழைப்பேரு என் இல்லறத்து இலக்கிய வைத்து உள்ளறத்து திறமையது என் பாசமுள்ள பத்தினியே இன்னுமா உனக்கு இணை தெரியவில்லை. கண்ணை தாராவதி என்னை மன்னித்தவர்கள் சுவாமி தங்களை வாழ்வதெல்லாம் பேசிவிட்டேனே பிரபு தங்களை கோலத்தில் காண்ட வாய்ந்த பாவி உயிரோடு இருந்தேன் இதை காட்டில் நான் இருந்திருந்தால் எவ்வளவோ வேண்டாம் சுவாமி மாணிக்கு கோபுரமா என் சுவாமி மரகத வருகின்ற பல பட்ட மரத்தை இழுத்துச் செல்லும் என்பார்கள். நமது வாழ்க்கையில் பல இருவரையும் இழுத்துச் சென்றும் அல்லாமல் துன்பத்திலும் துயரத்திலும் கொண்டு போய் நிறுத்தியது அல்லாமல் நமது மகனை துயரத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறான் இறைவன். ஒள்ளிய தெல்லிய நாயன ஊழிய மெல்ல நுழையும் என வாழ்க்கை கடந்து விட்டது. தட்ட ஒளிதான் கெடும் பட்ட புண்ணிலே படும் என்று சொல்வார்கள். அதுவும் நடந்து விட்டது. எப்படி எஜமானுக்கு கொடுக்க வேண்டிய கால்புறம் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். 56 தேசத்திற்கு மேகாதிபத்திய சக்கரவர்த்தியாக அரிச்சந்திர சக்கரவர்த்தியை மனவினார். நாடாள பிறந்த இந்த மகன் அரண்படுத்தி இறந்து விட்டான். மகனுக்கு வருகே இல்லை என்று இந்த மகன் பிறந்த தினாவளம் இன்பமாக இந்த இடத்தில் எப்படி கொண்டாடினமோ அதே மக்களிடம் சென்று கால்பணமும் முளத்துண்டும் கைப்பற்றுக் கொண்ட மதுவரையில் பத்திரமாக கொண்டது. என்னை அடிமுகன் எஜமான் கொடுக்க மாட்டார். வேறு வழியதாவது தான் சொல்லுங்கள். நீங்கள் சொல்வது போல் நம் வாழ்க்கையில் பிச்சை எடுப்பது ஒன்றுதான் மிச்சம் இருக்கிறது. அதையும் செய்து விடுகிறேன் பிரபு. பிச்சையிலே பிறந்தேன் அறியினமா
அங்கே காசிராசன் கனகவேந்தனை கருத்தரிச்சு கொண்டதும் இல்லாம ஊருக்கு வந்து பிச்சை வாங்கின பிச்சை. பால்வடிய முகத்தை பாருங்க, என்னை பார்த்து கொலைகாரி என்று நீ சொல்லலாமா? சொல்ல ஐயா, ஒரு பழமொழி மட்டும் சொல்லிவிட்டு உனக்கு தருகிறேன், வாங்கிக் கொள்ள ஐயா. நான் கொடுக்கும் வள்ளல் பரம்பரையில் பிறந்தவள் தான், வாங்கிக் கொள்ள. நல்ல உதவி. இன்னைக்கு என்ன காசு கம்மியா வந்திருக்கு? ஏப்பா என்ன காசு வருமானமே வரலையே? சரி, நான் வந்து இறக்கம் இல்லாதவன் இல்லை. யார் எங்க கவலாளி? இதோ இந்த பெண்மணி காசிராசன் கனகவேந்தனை கழுத்தை நிறுத்தி கொண்டதும் இல்லாமல் ஊருக்கு வந்து பிச்சை வாங்குறார்கள் பிச்சை. ஆகையால் இந்த சூரியன் உதயமாகத்துக்குள்ளே இந்த பெண்மணியை ஒரே வெட்டும்படி உனது எஜமான் வீரபாகோட கட்டளை. காலை பொழுது விடுவதற்குள் கட்டிய மனைவியாக இருந்தாலும் நீ வெட்ட வேண்டும் என்று யாருடைய உத்தரவு? என்னை அறிவு கொண்ட எஜமான், என்னை வாழ வைக்கும் எஜமான், எனக்கு உணவூட்டும் எஜமான், 12 காலமாக பாதுகாக்கும் எஜமான், இட்ட கட்டளை மட்டும்தான் இந்த இடத்தில் நான் செய்ய துணிந்திருக்கிறேன். ஆகையால் என் எஜமான் கட்டளைக்கு நிறைவேற்ற வேண்டும். அம்மா, கட்டிய மனைவியாக இருந்தாலும் வெட்டி தீர்க்க வேண்டும். இது உனது எஜமானின் உத்தரவு என்று வளர்ந்திருக்கிறது. அங்கு நடந்தது என்னவென்று நான் தெரிந்து கொள்ளணும் பார்க்கவே. என்னை பார்த்து உணர்ந்தங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறதா? நான் எந்தவது தவறும் செய்யவில்லை. நமக்கு பெரிய சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். தங்களுடைய எஜமான் கட்டளை தங்கள் சீக்கிரமாக நிறைவேற்றுங்கள் சுவாமி. என் மனைவி கொலைகாரி அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். என் மனைவி கொலைகாரி அல்ல. கொடுத்த வாக்குறுதிகளை நான் காப்பாற்ற வேண்டும் நிலையில் இருக்கிறேன். நீ வணக்கம் போல வணங்கி இந்த தெய்வத்தை வணங்கி கிழக்கை நோக்கி நிற்பாயானால் உனக்கு வாழ்வு கொடுக்கப்படுகிறார். இன்று உன் வாழ்வை அழிப்பதற்கு மனம் தொடங்கி விட்டனமா? மஞ்சள் பூசி மகளை வேண்டியது முகத்தை சங்கிலத்தால் என்று அங்கே போக்க போகிறேன். ஓ, இந்த உலகில் வாழச் சிறப்பது சாலச் சிறப்பது உத்தமா என்று கேட்டுக்கொள். இறைவா இறைவா இறைவா, வெட்டத்துடன் நதி மதிமானே வேதனை என்ன செய்வேன் மதிமானே. மறுவரும் பிறப்புக்கெல்லாம் தாங்களே எனக்கு கணவராக வேண்டும். நம் குழந்தை தேவதாசனை குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று நான் நினைத்தது தவறுதாக இருந்தால் என்னை மன்னிங்கள் பிரபு. தாங்கள் பாசத்திற்கு அடிமையாகாமல் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வெட்டுங்கள் சுவாமி. எந்த ஒரு மனைவியும் கணவன் கூட இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். கணவனை விட்டு பெறுவதற்கு யாராவது நினைப்பார்களோ? நீ நினைக்க தவறில்லை. ஓ, மடிசூடா மன்னனாக வாழ்ந்தாலும் கடைசிகள் பிடிசாமலாக வேண்டும். சத்தியம் உழைக்கப்பட வேண்டும். தர்மம் நிலைக்காக்கப்பட வேண்டும். கொண்ட சத்தியம் யான் கொடுத்த வாக்குறுதி எங்கே? இறைவா, மனவிஜயப்பட்ட மனம் கொடுத்து ஹரிச்சந்திரா சுவாமி, நாங்கள் நடத்திய சோதனையில் வெற்றி பெற்று விட்டாய். இதோ 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் உலகிற்கு காட்சியளிக்கின்றோம். இதோ இருந்து கிடக்கும் காசிராசன் மைந்தன் கனகவேந்தனையும்
உனது மைந்தன் தேவதாசனை உயிர் பெறச் செய்கின்றோம். உனது நாட்டிற்கு சென்று சந்தோஷமாக ஆட்சி புரிவாயாக. சுவாமி, கொடுத்த பொருளை மீண்டும் ஏற்றுக்கொள்வதற்கு மறந்து எட்டு வேண்டுமா? ஹரிச்சந்திரா சுவாமி, அப்படியானால் எங்கள் விருப்பப்படி 56 தேசத்து மன்னர்களில் யாருக்கு முடிசூட்டி வைத்தாலும் உமக்கு சம்மதம் தானே? யாருக்கு கொடுத்தாலும் எனக்கு சம்மதம் சுவாமி. ஹரிச்சந்திரா, சுவாமி, 56 தேசத்து மன்னர்களில் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நீயே உத்தமனாக இருக்கின்றாய், நீயே சத்தியவேந்தனாக இருக்கின்றாய், நீயே தந்தார விட்டு பிரதானம் இச்சிக்காதவனாக இருக்கின்றாய். அதற்கு நீயே பொருத்தமானவன். எங்கள் விருப்பப்படி உமக்கே சூட்டி வைக்கின்றோம். சிவசிவா, மகாஜன ஞானியர் கோதகுருசாமி நாடகம் பார்த்து சந்தோஷத்துக்காக துப்பட்டா 1 10 100 1000 ஓகோ ஜெயம். வீரப்ப மணியக்கரர் அவர்கள் 1 10 100 1000 ஓகோ ஜெயம். சின்னக்குட்டி தேவர் அவர்கள் 1 10 100 1000 ஓகோ ஜெயம். சின்ன அடைக்கலம் அம்பலம் அவர்கள் 1 10 100 1000 ஓகோ ஜெயம். ராமன் கருப்பி அவர்கள் 1 10 100 1000 ஓகோ ஜெயம். நஞ்சை கலனிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவலனே காவலனே நீ வாழ்க, தஞ்சமிடும் வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க, வென்றமது வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோ விண்ணிய பெரிய கோலை தந்த வீரராஜராஜ கோவிலே நீ வாழ்க, தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே, தாரணி புகழ் கோலை நிலைநிலை வாழ்கவே, தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே. ஊட்டு நிலங்களுக்கு கொடி கொடி நாடுகிறோம், உழுது மொழி புரிந்த கொடி நாட்டினார். ஓட்டு நிலங்களுக்கு கொடி கோடி நாட்டுவரும் பொழுது பொடி பொறித்து கொடி நாட்டினார். தோடும் இடங்களில் துகள் நாட்டினார், தோடும் இடங்களில் துகள் நாட்டினார், என்றும் தோழ பழமொழிக்கு வழிகாட்டினார், தோழ பழமொழிக்கு வழிகாட்டினார், தோழ வழிகாட்டினார். எனக்கு அது அத்தாச்சி வேணும். யாரு சந்திரமதியா வேறஜன் வந்து பெருமை மீன் தானே யாரு சந்திரமதியா நேரம் மீன் கூட மேல
எதில் கூட முடியும் எதனால நைட்டு பக்கத்தில் இருக்குல்ல அந்த பிள்ளைங்களா அது மணியண்டி அம்மா சரி சரி மணியண்டி அம்மா சத்தியந்திரி அம்மா அவர் வீட்டுக்காரரு பெட்டிக்காரரு சந்திரன் ஏபி சுந்தரம் ஏபி சந்திரி ஆமாம் எஸ்கே சுந்தரம் ஏபியே தெரியல நல்லா முடிஞ்சுச்சா இது எப்படி சம்பளமா உங்களுக்கு ஆமாம் யூடியூப் சேனலில் இருந்து தெலுங்கு வந்துரும்ல உங்கள் தெலுங்கு வந்துருக்குமே அதுதான் சூப்பர் நாடகம் நான் எப்போவுமே பார்த்தேன் நீங்கள் ஆடு வரைக்கும் போயிட்டு சாமி இங்கே வாங்கல ஒரு வச்சிருக்கேன் சாமி மலை ஒரு மாலை ஒன்று சின்ன மலையை போகணும் மாலா வேணுமாவா சின்ன மலை கேட்டாங்களா இல்லை எனக்கு மாலையா குதிரை மலை வீட்டுக்கு கொண்டு வரும் முதல்ல ஒரு சொல்ல பார்த்துட்டேன் பூசை பண்ணி பூசை வந்துட்டு கூப்பிட்டு எடுத்துக்கலாம் வட்டியில பார்த்துக்கல சின்ன மலை எடுத்து கொடுத்து நான் எடுத்தேன் ஆனால் இங்கே இல்லை நீ குதிரை தெரியாது குதிரையில் எடுத்துட்டு லைட்டு இந்த இது எப்பவுமே எங்கேயும் படிக்கீங்க யார் சொல்ல முடியல நான் சேத்தடி கொடுத்தது என் கூட பெரிய ஊர் சேதனை கோயிலுக்கு நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் மத்தி பெருக வேணும் ஆண்பாக பொங்க வேணும்